தொடர்ந்து விசுவாச அறிக்கையில 12வது அதிகாரம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். 37வது பக்கம் 37வது பக்கம் 12வது அதிகாரம் நீதிமானாக்கப்படுறதால நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு 12வது அதிகாரம் தன்னுடைய ஒரே குமாரனான இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீதிமான்களாக்கப்படுகிற அனைவரும் புத்திர சுவிகார கிருபையில் பங்கு கொள்ள உத்தரவாதம் அளிக்கிறார். இதன் மூலமாக அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகளின் உரிமை பேறுகளையும் சிறப்புரிமைகளையும் அனுபவித்து மகிழும்படி அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். இப்போ இந்த மகவேட்புல என்ன சொல்றாங்க? புத்திர சுவிகாரம்னா முதல் என்னன்னு சொல்லுங்க. என்ன புத்திர சுவிகாரம்னா? ஒரு இல்லாம இருக்கிறவன் அதாவது ஒரு தகப்பன் பிள்ளை ஒரு தகப்பனை கத்தெடுக்குதா? அதே மாதிரி அப்பான்ற உரிமையை பெற்றுக்கொள்ளும். எப்படி பெற்றுக்கொள்ளும்? ஒரு பிள்ளை எப்படி அப்பான்னு பெற்றுக்கொள்ளும்? குழந்தை பிறந்து காணாம போயிடுச்சு, அப்புறம் திருப்பி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடுறான். என் பிள்ளைதான் நீ அப்படின்னு சொல்லி என் பிள்ளைதான்றதை அவங்க உறுதிப்படுத்துறாங்க. யாரு காணாம போனா, யாரு தகப்பன், யாரு புத்திர சுகாரன்றது நீங்க கடவுளுக்கு பிள்ளையா இருக்கிறீங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. கடவுள் உங்களை பிள்ளையா ஆக்குறாங்கன்னா எப்படி பிள்ளையா ஆக்குறாரு அப்படின்றது கேள்வி. அவருடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து பிள்ளையாக புத்திர சுவிகாரம் அப்படின்னு சொன்னா தத்தெடுக்கிறது தான், அடாப்ஷன் சொல்லி இது சொல்றாங்க. எனக்கு பிள்ளை கிடையாது, ஏன்னா எனக்கு உரிமையான சட்டப்பூர்வமான பிள்ளை இது இல்லை. இப்போ நான் அனாதைய தத்தெடுக்கிறது இந்த உலக பிரகாரமா குழந்தை இல்லாமல் தத்தெடுப்பாங்க. இப்போ கடவுள் குழந்தை இல்லாமல் தத்தெடுத்துட்டாரா? அவருக்கு ஏற்கனவே ஒரு நித்திய தேவகுமாரன் இருக்கிறார், அவரும் திரித்துவமா இருக்கிறார். இப்போ கடவுள் யாரை தத்தெடுத்தாரு? யாரை கொல்லணுமோ, யார் எதிரியோ, யார் பகைவனோ, யார் தன்னுடைய பேரை கேவலப்படுத்துகிறானோ, தனக்கு பிரியமில்லாதவனாக இருக்கணும், அவனை கடவுள் பிள்ளையாக தத்தெடுக்கிறார். இந்த புத்திர சுவிகாரம் ஏன் நம்ம விசுவாச அறிக்கையில சேர்த்திருக்கிறாங்கன்னு சொன்னா, ரட்சிப்புல இது நம்முடைய தகுதியை சொல்லும். இப்ப கடவுள் நம்மளை மறுபிறப்பு கொடுக்குறாருன்னு சொன்னா நமக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுக்குறாரு. கடவுள் உங்களை நீதிமான ஆக்குறாருன்னு சொன்னா நம்மளோட குற்றத்தை அகற்றுறாரு. இது மட்டும் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவார். நீங்க பாவி, இயேசு உங்க பாவத்துக்காக ரத்த செஞ்சு மறைச்சிட்டார். நீங்க பாவின்னு ஒத்துக்கிட்டீங்க, நீங்க தவறு செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டு இயேசுவால மன்னிப்பை கேட்குறீங்க. அதுக்காக எதுக்கு உங்களுக்கு பரலோகம் கொடுக்கணும்? உங்க பாவத்தை மன்னிச்சு இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் நீ நல்லா வாழ்ந்து தண்டனை இல்லாம செத்துக்குன்னு சொல்லிட்டு போயிடலாமே. அதானே சரி. நீங்க இந்த பூமியில பாவம் செய்றீங்க, சரிப்பா நான் உன்னை மன்னிச்சுட்டேன். இப்போ ஜட்ஜ்மெண்ட்ல நீங்க குற்றவாளி, நீங்க வழக்கறிஞர் இருக்காரு, லாயர் உங்களுக்காக வழக்காடி உங்களை குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டார். இப்போ நான் ஜட்ஜ் என்ன செய்யணும்? சரிப்பா நான் உன்னை தண்டிக்க மாட்டேன்பா, உன்னை ஜெயிலில் போட மாட்டேன்பா அப்படின்னு உங்களை ரிலீஸ் பண்றேன். இது நீதிமானாக்குற. ஆனா இது ரட்சிப்பு கிடையாது. இதோட ரட்சிப்பு முடியலை. இந்த ஜட்ஜ் என்ன சொல்றாரு? நான் உன்னை குற்றவாளி இல்லைன்னு மாத்திரம் சொல்லலை, இனிமேல் நான் உன்னை ஏன் பிள்ளைன்னு சொல்றேன். நீ என் வீட்டுக்கு வந்துரு, என் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா சொத்து இனிமேல் உனக்கு தான். என்ன போல அதிகாரத்துல என் அதிகாரத்துல நீ தான் உட்காரணும். இதை எவனா சொல்லுவானா? எந்த ஜட்ஜாச்சு சொல்லுவானா? கடவுள் நமக்கு ரட்சிப்பு கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னா வெறுமனே நம்ம பாவ மன்னிப்பையும், வெறுமனே இந்த உலகத்துல நமக்கு ஒரு பாதுகாப்பையும், நம்ம நிம்மதியா சந்தோஷமா இந்த உலகத்துல வாழ்றதை மட்டும் செய்யாம, அல்லது நீங்களா பரலோகத்துல ஒரு ராஜ்யத்துல போயிருங்க, உங்க பாவத்தை மன்னிச்சிட்டேன், நீங்க எல்லாரும் ஒரு உலகத்துல போயிருங்கன்னு அவர் சொல்லலை. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இருக்கக்கூடிய இடத்துல, நான் இருக்கக்கூடிய மகிமையில என்கிட்ட வாங்கன்னு சொல்றாரு. இதுதான் இந்த புத்திர சுவிகாரம் நமக்கு முக்கியம். இதை வேற எந்த மதத்திலையும் நீங்க கவனிக்க முடியாது, பார்க்க முடியாது. அவன் எல்லாரும் சொர்க்கம் போகணும் சொர்க்கம் போகணும் அப்படின்னு நினைப்பான். ஏன் சொர்க்கம் போகணும் அவன் நினைக்கிறான்? சொர்க்கத்துல அவனுக்கு என்ன இருக்குது? இந்த உலகத்தோட இன்னும் சந்தோஷமான ஒரு இடம், இந்த உலகத்தோட இன்னும் நிம்மதியான இடம். முஸ்லீம் என்ன சொல்றான்? முஸ்லீமுடைய பார்வையில சொர்க்கம் என்னது? அழிவு இல்லாம, கஷ்டம் இல்லாம, ஆசைப்படுறதெல்லாம் செஞ்சு சந்தோஷமா வாழலாம்.
ஒரு இந்து சொர்க்கம் நான் நினைக்கிறேன், அதை மறிச்சு கடவுளை போல ஆயிடலாம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவதாரம் இருக்குது. மனிதனா மறிச்சு கடவுள், அதனாலதான் அவன் மூதாதையர்களை கடவுளா கும்பிடுறான். அவங்க சொர்க்கத்துல கடவுளா இருப்பாங்க. அப்ப நீங்களும் நானும் பரலோகத்தை குறிச்சோ சொர்க்கத்தை குறிச்சோ அப்படி நம்ம யோசிக்கணும். கடவுள் நம்மளை பரலோகத்துக்கு அழைத்து போவதற்கு முதல் காரணம், பரலோகம் அவருடைய வீடு. கடவுளுடைய மகிமையான வீட்டுல அவருடைய பிள்ளையா, இப்ப என் வீட்டுல என் குடும்ப உறவு இல்லாத யாரையும் என் வீட்டுல வந்து உட்கார முடியாது. நான் ரோட்ல போற யாரையும் கூப்பிட்டு நீங்க இருந்துக்கு போன அப்படி சொல்லுவேன். நான் யாரையாச்சும் என் குடும்பத்துல சேர்க்கிறேன்னா என்னுடைய ரத்த சம்பவத்தை மட்டும் தான் நான் உள்ள சேர்ப்பேன். எனக்குள்ளாக நெருக்கமா இருக்கவங்களை மட்டும் தான் நான் சேர்ப்பேன். அதனாலதான் சொர்க்கத்துக்கு வரவே போது அவனை கடவுள் தனது புத்திரனா மாக்குறார். நீ என் பிள்ளை, என் வீட்டுக்கு என் மகிமையில வர்றதுக்கு என்னுடைய ரத்த சொந்தமான உறவா இருக்கணும். அதுக்கு தான் கடவுள் இயேசுவை சிலுவையை ரத்த சிந்த வச்சு உங்களை என்னையும் புத்திர சுவிகாரனாக மாற்றி இருக்கிறார். இந்த புத்திர சுவிகாரம் தான் நமக்கு இந்த உலகத்துல நிம்மதியான பாதுகாப்பையும் மகிழ்ச்சியும் கொடுக்குது. எனக்குன்னு ஒரு நிரந்தரமா வீடு இருக்குது, நான் ஓய்வு எடுக்க போறேன், நான் நிம்மதியா வாழ போறேன்னு சொன்னா எனக்கு இந்த உலகத்துல எந்த பாதுகாப்பையும் நான் சார்ந்திருக்க மாட்டேன். நான் சொல்றேன், நான் உங்களுக்கு போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன்னு யோவான் 14 சொல்றேன். நீங்களும் என் கூட என் பிதாவினுடைய மகிமைக்குள்ளாக இருக்கும்படியா உங்களுக்கு நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன். நீங்கள் நானும் வாழ்வதற்கான பரலோக மகிமையான ஸ்தலத்தை இயேசுவையும் கட்டிட்டு இருக்கிறாரு. நம்மளை அவருடைய பிள்ளையாக முதலில் ஏற்றுக்கொள்கிறார். நம்ம குற்றவாளி இல்லைன்னு மாத்த அறிக்கப்படலை, நம்ம கிறிஸ்துவ குடும்பத்துல சேர்க்கப்படுகிறோம். நமக்கு ஒரு புதிய தகுதியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸ்ரீனிடத்துல இயேசுவை பிறக்க செஞ்சு என் உலகத்துல அனுப்பினா நான் புத்திர சுவிகாரம் அடையும்படி. இயேசு வெறுமனே பாவத்தை மன்னிச்சு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து இந்த உலகத்திலிருந்து ஒரு நல்ல இடத்தை கொடுக்குறான்றது மாத்திரம் இல்லை, நம்ம கடவுளுடைய பிள்ளைகளா மாறும்படி. ஆதாம் கடவுளுடைய பிள்ளை கிடையாது. ஆதாமுக்கு தேவன் தன்னை தகப்பனா வெளிப்படுத்தவே இல்லை. ஆதாமுக்கு தன்னை தேவனா நீ ஒரு படைப்பு, நீ படைப்புக்கு கீழே இருக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கிறார். ஆதாமுக்கு கீழே வரை எல்லாம் சேர்ந்து கடவுளை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு வேலையாட்கள், ஒரு சேவகர்கள் தான். ஆதாம் பாவம் பண்ணாம நம்ம எல்லாம் அந்த உலகத்துல இருந்தால் நம்ம கடவுளுடைய பிள்ளையாக மாட்டோம். கடவுளுக்கு சேவை செய்கிற வேலையாட்களா தேவதூதர்களை போல இருந்திருக்கும். தேவதூதர்கள் பரலோகத்துல கடவுளை நேரடியா பார்த்து ஆராதிக்கிறாங்க, தொழுது கொள்றாங்க. தேவதூதர்களுக்கு கடவுள் தன்னுடைய பிள்ளைன்னு சாக்கியத்தை கொடுக்கல. பாவமல்லாத தூதர்கள் கூட கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற சாக்கியத்தை அடையல. ஆனா பாவியா இருக்கிற உங்களை எண்ணினா தன்னுடைய பிள்ளையா அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதனாலதான் தேவ தூதர்களை விட நாம அவருக்கு விலையேற பெற்றவர்கள், முக்கியமானவர்கள். நமக்கு பணிவடை வேலை செய்யக்கூடிய ஆட்களா தேவதூதர்களை வச்சு நம்மளை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி அவருடைய பிள்ளைகளாக சேர்த்து வச்சிருக்கிறார். தேவதூதர்களின் சற்று சிறியவனாக்கப்பட்டிருந்த மனிதனை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி ஃபுல்லா வாசிங்க, பாதி வாசிக்காதீங்க. அந்த அவசரத்தை இப்ரேயர் 1ஆம் அதிகாரத்துல இருக்கு, சங்கீதத்தில் இருக்கிற அந்த அவசரம். அதாவது படைப்புல தேவதூதர்களை போல மனுஷன் ஆவியில் அல்ல, தேவதூதர்களை போல மனுஷன் பாவத்துல குறைவுபட்டவனா, படைப்புக்குள்ளாக்கப்பட்டவனா, ரத்தமும் சதையும் போனவனா, ஒரு இடத்துக்கு உட்பட்டவனா இருக்கிறான். அதுலதான் தேவதூதனை விட சிறியவனா இருக்கிறான். ஆனா மகிமையிலே கனத்திலையும் தேவதூதனுக்கு மேற்பட்டவனா இருக்கிறான். தேவதூதர்கள் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு வேலை செய்யக்கூடிய பணிவிடை ஆட்கள் பைபிள் சொல்லுது. சேரு பெண்களும் கேரா பெண்களும் உங்களுக்கு எனக்கு வேலை செய்யக்கூடிய வேலையாட்களாக தான் கடவுள் வச்சிருக்கிறார். உங்களை என்னையும் கடவுள் எங்க வச்சிருக்கிறாரு? அவருடைய இடத்துல, அவருடைய சுதந்திரத்துல பங்கு கொடுத்திருக்கிறார். நீங்க கடவுளுடைய பிள்ளைன்னா யார் உங்களை அழிக்க முடியும்? கடவுளுடைய பிள்ளைன்னா யார் உங்களை எதுக்க முடியும்? என் கண்ணு முன்னாடி என் பிள்ளையை கிண்டி போயிருவீங்களா? என் கண்ணு முன்னாடி என் பிள்ளையை அடிச்சிருவீங்களா? என் கண்ணு முன்னாடி என் பிள்ளைக்கு எது இக்கட்டு எடுத்து நான் பார்த்துட்டு இருப்பேன்னா? இந்த விசுவாசம் தான் கடவுள் மீதான அன்பையும் வைராக்கியத்தையும் நமக்கு கொடுக்குது. ஆனால் கடவுளுடைய பிள்ளைன்றது நான் உலகத்திலேயே யோசிக்க முடியாத, சிந்திக்க முடியாத மகா சாக்கியத்தை இயேசு சிலுவையில கொடுத்துருக்கார். பிற மதத்துக்காரனுக்கு தெரியாது. பிற மதத்துக்காரனுக்கு கடவுள் ஒரு உயர்ந்த இறைவன் மிக பெரியவன் அவ்வளவுதான் சொல்லுவாங்க. கடவுள் உயர்ந்தவர், எல்லாத்தையும் ஆளக்கூடிய ஒரு பெரிய சக்தி, அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும்.
அவ்வளவு வல்லமையான மகத்துவமான கடவுள் என்னுடைய தகப்பன் தெரியாது. அதான் இயேசு நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்லி ஜெபம் பண்ணும். இயேசுவுக்கு ஒப்பா நம்மள இயேசு எங்க உட்காராரோ அங்கதான் நம்ம உட்கார போறோம். இயேசு எந்த மகிமையில உயர்த்திருக்கிறாரோ அந்த மகிமையில கொண்டு போய் நம்மளை வைக்க போறார். அவ்வளோ பெரிய மகிமை ஸ்லாக்கியத்தையும் இந்த புத்திர சுவிகாரத்தின் மூலமா கடவுள் நம்ம கொடுத்திருக்கிறார். அதனாலதான் கிருபாசன தண்டையில தைரியமா போங்கன்றார். ராஜா வீட்டு மகன் பிச்சைக்காரனை போல எண்ணி வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம். உனக்கு உரிமையும் தைரியமும் இருக்குது. நீ ராஜாவுடைய குமாரனா இளவரசனா இருக்கிற. ஏன்னா உனக்கு வேண்டிய எல்லா கனமும் மகிமையும் கடவுள் ஏற்கனவே கொடுத்துட்டார். அப்ப அது நீ எவ்வளவு கவனமா வாழுன்றார். இப்ப கடவுளுடைய பிள்ளைன்னு சொன்னா என்ன இருக்குது? முதல்ல அவர் அப்பான்னு கூப்பிடுறோம். ரெண்டாவது அவருடைய இறக்கு நமக்கு மட்டும்தான் இருக்குது. ஒரு தந்தையுடைய இருதயத்திலிருந்து பிள்ளைகளை குறித்த சிந்தை எண்ணத்தை எடுக்க முடியாது. அப்ப கடவுள் இரக்கம் பாராட்டுறாரு, பாதுகாக்கிறார். பாதுகாக்கிறதுனா என்னது? அவருடைய அனுமதி இல்லாம நமக்கு எந்த ஆபத்தும் எந்த விளைவும் வரப்போறது. மூணாவது அவர் என்ன செய்யறாருன்னா பராமரிக்கிறார். நமக்கு என்னென்ன தேவைன்றதை அறிஞ்சிருக்காரு. அதனால அவர் சொல்றாரு, எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை கொடுப்போம், நீ கேட்காதன்றார். புறஜாதிக்கு அதான கேட்க. கோயில போய் என்ன கேட்குறான்? நல்ல சாப்பாடை கொடு, நல்ல வேலையை கொடு, என் குடும்பத்தை நல்லா பாதுகாக்க, எனக்கு உயர கொடுன்னு கேட்குறான். ஒரு முஸ்லீம் எல்லா மதத்துக்காக தான் கோயில் போறான். நீங்கள் நான் அதுக்கு போல அறிவில்லாதவன் தான் போய் எண்ணத்தை புசிக்கணும், எண்ணத்தை சொல்லி தேவையை கேட்பான். நீ கடவுளுடைய ராஜ்யத்தை தேடுன்றார், நீ தேடுன்றார். இதெல்லாம் அஞ்ஞானி. இதெல்லாம் நீ கேட்காமே நான் கொடுக்குறேன்றார். நல்ல கும்புறவனுக்கு கேட்காமையே வீடு கொடுக்குறாரு, பதவியை கொடுக்குறாரு, உயர்வை கொடுக்குறாரு. பரல வானத்தை பூமியை படைச்சு ஒன்று நான் வச்சுருக்கும் பொழுது நீ என் பிள்ளை வந்து எனக்கு இன்னைக்கு மதியம் என்ன சாப்பாடு கேட்குமா? நைட்டு எனக்கு நீங்கள் சாப்பாடு போடுங்கன்னு என் பிள்ளை எனக்கு அதை கேட்குமா? நல்ல சாப்பாடாக வாங்கி தருவீங்கன்னு கேட்குமா? எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பீங்களான்னு என் பிள்ளை கேட்குமா? அது கேட்குது, கேட்கலை. நான் வாடகை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அதை எங்கே படிக்க வைக்கணும், அதுக்கு எங்கே வேலை வாங்கி கொடுக்கணும், அதை எங்கே லைஃப் செட்டில் பண்ணணும், இது எல்லாத்தையும் நான் முடிவெடுத்து வச்சுருக்கேன். அப்போ என் பிள்ளை சந்தேகப்பட்டுச்சுன்னா அது என்னை அவமானப்படுது. என் பிள்ளை வந்து எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, எனக்கு ட்ரெஸ் இல்லை, எனக்கு நான் அவ்வளோ இக்கட்டில் இருக்கேன்னு சொன்னால் அது நான் சரியில்லைன்னு சொல்லுது, எங்கள் அப்பா சரியில்லைன்னு சொல்லுது. நீங்களும் என்ன சொல்கிறீங்க? ஒவ்வொரு முறையும் நம்முடைய தேவைகளை காரியங்களை கொடுத்து நம்ம புலம்பும் போது, முறுமுறுக்கும் பொழுது, நம்ம கொடுக்கப்பட்டதில் திருப்தியாக வாழாத பொழுது நம்ம அவரை அசிங்கப்படுது, அவரை அவமானப்படுது. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய தகுதிக்கும் நம்முடைய நிலைமைக்கும் மேலே தான் நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறோம். இந்த உலகத்தில் நீங்கள் சாப்பாடாக இல்லாமல் வாழ்ந்தாலுமே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தகுதி மேலானது. இயேசுவே ஒரு நோக்கத்துக்காண்டி பசியோட விட்டாரு. இயேசு தலை சாய்க்க இடம் இல்லைன்னு சொன்னார். அது எல்லாத்துக்கும் பெரிய நோக்கம் இருக்கு. என் பிள்ளை கேட்குற எல்லாத்தையும் நான் கொடுக்க முடியாது. அது எனக்கு ஒரு கத்தி வாங்கி கொடுங்கன்னு கேட்கும், நான் கொடுக்க முடியுமா? இல்லை ஒரு 10 கோடி கொடுக்கணும் கேட்க நான் கொடுக்க முடியுமா? இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு வீட்டை கொடுக்கணும். அதுக்கு என்ன தேவைன்றதை நான் தான் முடிவு பண்ணுங்க. அதை முடிவு பண்ணக்கூடாது, அது தெரியாதே. அப்போ உங்கள் வாழ்க்கைக்கு எதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவை, எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், யார் மூலமாக கொடுக்கணும், எல்லாத்தையும் அவர் சொல்றார். உங்கள் வேலை ஒன்றே ஒன்று, அவரை தேடுறது மட்டும்தான். முதலாவது தேவ ராஜ்யத்தை நீ தேடு, இதெல்லாம் கூட கொடுக்கப்படுன்றார். நீ கற்பனை பண்ணாத இடத்துல உன்னை கொண்டு போய் வைப்பேன். அதனாலதான் நம்முடைய வேண்டுதல் ஜெபம்னா மற்ற மக்களை போல வந்துடக்கூடாது. நம்மளை பற்றி எல்லாம் தெரியும், நமக்கு என்ன தேவைன்னு தெரியும், நமக்கு எதை எப்போ கொடுக்கணும் அவருக்கு தெரியும். சரிங்களா? ஒரு புத்திர சுவிகாரத்தில் பாதுகாப்பு, இரக்கம், பராமரிப்பு, அதே சமயத்தில் கண்டிப்பும் இருக்குது. என் பிள்ளைன்னு சொன்னால் என் பிள்ளைக்கு அடி இருக்குது, என் பிள்ளைக்கு கண்டிப்பு இருக்குது, என் பிள்ளைக்கு ஒழுக்கத்தை நான் கற்றுக் கொடுக்கணும், பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்கணும், கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுக்கணும். இதே தான் கடவுள் எனக்கு செய்கிறார். கடவுள் என்னை தண்டிக்க முடியும், கடவுள் என்னை பசியால் வருத்த முடியும், கடவுள் என்னை கடனில் வருத்த முடியும், கடவுள் என்னை குடும்ப பிரச்சனை வருத்த முடியும், தேவன் மனிதர்கள் முன்பாக என்னை அவமானப்படுத்த முடியும். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னா என்னையும் சரிப்படுத்துறதுக்கு சீர்படுத்துறதுக்குமான ஒரு உயரிய நோக்கம் இருக்குது. என் பிள்ளைக்கு நான் என்ன தண்டனை கொடுத்தாலும் என்ன கஷ்டம் கொடுத்தாலும் அதோடைய நல்வாழ்வுக்காக தான் நான் கொடுக்குறேன்.
உங்க வாழ்க்கையில் நடபடக்கூடிய கஷ்டம், துன்பம், வியாதி, இக்கட்டு, அவமானம், பரியாசம் இதெல்லாம் என்ன இருக்குதுன்னா உங்களை சரிப்படுத்தி ஒழுங்குபடுத்துறதுக்காக. நம்ம வந்து சூழ்நிலையை சரிப்படுத்த சொல்லிட்டு இருப்போம், பக்கத்தில் உள்ள சரிப்படுத்த சொல்லிட்டு இருப்போம். ஆனா கடவுள் அதன் மூலமா நம்மளை சரிப்படுத்த சொல்றார், நம்மளை சரி செய்ய பார்க்கிறார். புத்திர சுவிகாரத்துல இதெல்லாம் உள்ள அடங்கி இருக்குது. சரிங்களா? அப்ப நம்ம பாவ குடும்பத்திலிருந்து பிரிக்கப்பட்டு தேவ குடும்பத்துல இணைகிறோம். எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் கிடையாது, எல்லாரையும் கடவுள் பிள்ளைன்னு சொல்லணும். அவர் யாரை தெரிந்து கொண்டு அழைக்கிறாரோ அவர்களை மட்டும்தான் பிள்ளையார். இன்னொன்னு, புத்திர சுவிகாரம் தெரிஞ்சாதான் நீங்க பரிசுத்தமா வாழ்வீங்க. என்னைய சிஎம் வீட்டில் என்னை கூப்பிடுறாங்க, முதலமைச்சர் வீட்டில் என்னை கூப்பிடுறாங்க. இனிமேல் நீ என் கூட தான் இருக்குன்னு சிஎம் சொல்லிடுறாரு. என் கூட இருந்து என் பதவிக்கு வேண்டிய எல்லா வேலையும் நீ தான் செய்யணுன்றாரு. நான் போய் அங்கே எப்படி இருப்பேன்? அங்கே போய் எப்படி வாழ்வோம்? ஒரு சிஎம் உடைய மகன் சொல்லி எனக்கு ஒரு பதவி வந்துச்சுன்னு சொன்னால், நான் போய் அங்கே இருக்கக்கூடிய கீழாளவங்களோடு என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குமா? எங்கள் அப்பா ஒரு பதவியில் இருக்கான்னு சொன்னால் அந்த பதவியை நான் காப்பாற்றணும். எங்கள் அப்பாவோட பேருக்கு எந்த கெட்ட பெயரையும் நான் கொண்டு வரக்கூடாது. ஏன்னா நான் ஒரு ஒரு முதலமைச்சருடைய மகனை நான் என்ன சின்ன தப்பு பண்ணாலும் அது எங்கள் அப்பாவுடைய பதவிக்கு ஆபத்து, எங்கள் அப்பாவுடைய பேருக்கு அவமானம். நிறைய நேரம் பிள்ளைகள்கிட்ட பெற்றோர்கள் சொல்கிறாரு, மானத்தை வாங்கிறாரு, பேரை கெடுத்துறாரு. அதே தான் கடவுள் நம்மகிட்ட சொல்கிறார், என்னுடைய பிள்ளைய நான் உன்னை வச்சிருக்கிறேன், நீ உலகத்தான போய் வாழ்ந்து என் பேரை கெடுத்துறாங்க, நீ பாவம் பண்ணி என் பேரை கெடுத்துறாங்க, நீ கீழானதை ஆசைப்பட்டு என் பேரை கெடுத்துறாங்க, மற்றவனை போல எல்லாரையும் போல வாழ்ந்து என்னை அவமானப்படுத்தாது, நீ பெருசுத்த பிள்ளையா, உனக்கு கொடுக்கப்பட்ட தகுதி உரிமை யோசிச்சு பாருங்கிற. நம்ம கடவுளுடைய பிள்ளையா பாவம் செய்யாம பரிசுத்தமா வாழ்வதற்கு இந்த புத்திர சுவிகாரம் முக்கியமானது. இயேசுவுக்கு ஒப்பா நம்மளை வச்சிருக்காங்க, நம்ம வாழ்க்கை இயேசுவை போல இருக்கணும், இயேசுவை போல நேசிக்கணும். அதுக்கு தான் அந்த புத்திர சுவிகாரம். ரைட், 13ஆம் அதிகாரத்தோட நம்ம வாட்சி முடிக்கலாம். 13ஆம் அதிகாரம் பரிசுத்தமாக்கப்படுதல். கிறிஸ்துவின் திட்ப உறுதியான அழைப்பினால் அழைக்கப்பட்டும் மறுபிறப்பை பெற்று அவரோடு இணைக்கப்பட்டவர்களில் புதிய இருதயமும் புதிய ஆவியும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அத்தோடு கடவுளுடைய வார்த்தையினாலும் விசுவாசிகளில் வாசம் செய்யும் ஆவியினாலும் விசுவாசிகளில் பரிசுத்தமாக்குதலாகிய செயல் நடைபெறுகிறது. சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ரைட், இப்போது இந்த பேராகிராஃப் என்ன சொல்றாங்க? பரிசுத்தமாக்கப்படுதல். முதல் பேராகிராஃப் என்ன சொல்றாங்கன்னு சொல்லுங்க, அப்புறம் அடுத்து நம்ம சிந்திக்கலாம். ரெண்டு கிறிஸ்துவோட அழைப்புல வந்திருந்தோம்னா அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அவரும் நம்மளை வழி நடத்துறாரு. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினால் மட்டுமே அவருடைய பிள்ளைகள். ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படினா அவருடைய பிள்ளைங்க இல்லை. அவர் நம்மளை பரிசுத்தமாக்கி இருக்கிறாரு என்பது நமக்கே தெரியும். ஏன்னா நம்ம ஒரு பழைய பாவங்கள் நமக்கு வராது. ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம், அந்த கோயிலுக்கு நான் திரும்ப போக மாட்டேன், ஏன்னா அதுதான் என்னோட பாரம்பரியம், அதில் விரும்பி செஞ்சுட்டு இருந்தது நான் விரும்ப மாட்டேன். கடவுள் நமக்கு வந்து அந்த அந்த சிந்தனையை கொடுத்துட்டார், எது கரெக்டு எது தப்பு அப்படின்னு. அதனால அவருடைய வார்த்தை வந்து நமக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு பேசும். நம்ம போய் செய்ய போகிற இடத்துல நம்ம போகக்கூடாதுன்னு நமக்கு தடுப்போம். அப்போ அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்க போய் தான் அந்த தவறான இடத்துக்கு நம்ம போக மாட்டோம். அவருடைய பரிசுத்தமாக்குதல் இந்த மாதிரி கூட நமக்கு செயல்படுது. நம்ம புத்திர சுவிகாரத்தில் என்ன பார்த்தோம்னு சொன்னால், கடவுள் பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரம் இல்லை, கடவுள் நம்மளை என்ன செய்யறாருன்னா அவருடைய பிள்ளையா மாத்துறார். இப்போ அவருடைய பிள்ளையா மாத்துறது மாத்திரம் இல்லாத அந்த பிள்ளைக்கான தகுதிகளையும் அவர் தான் கொடுக்குறார். அதனால பரிசுத்தமாக்கப்படுதல்ன்றது நமக்கு புத்திர சுவிகாரம் நம்முடைய உரிமை, நம்ம கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியம். பரிசுத்தமாக்கப்படுதுன்றது நம்மளை தகுதிப்படுத்தி பரிசுத்தமாகுதலுக்காக செய்கிறார். அந்த பரிசுத்தமாகுதல்ல 4 விஷயம் நம்மளால நடக்குது. முதல்ல நமக்கு புதிய இருதயமும் புதிய ஆவியும் கொடுக்கப்படுகிறது. இதுதான் உங்களை என்னையும் பரிசுத்தப்படுத்தும். முதல்ல 2 விஷயம் நமக்கு நடக்கும். கடவுள் நமக்கு புதிய இருதயம்னா என்னது? நம்முடைய எண்ணங்களை, சிந்தனைகளையும், விருப்பங்களையும்
கடவுள் புதிதாக மாத்துறது, பழைய வாழ்க்கையை தப்புன்னு உணர்த்துறது, இனிமேல் பழைய வாழ்க்கைக்கு நான் திரும்ப மாட்டேன்னு சொல்றது. என்னை பார்க்கிறவனுக்கு நான் வேற மாதிரி ஒரு மனிதனா தெரியும். வேற மாதிரின்னு சொல்றதை விட கடவுளுக்கு பிரியமா கடவுளுடைய சாயலை தரித்தவனா அவர் தெரியும். அதுக்குதான் என்ன புதிய ஆவி இருதயத்தை கொடுக்குறாரு, புதிய ஆவியையும் சேர்த்து கொடுக்குறாரு. புதிய ஆவி புதிய இருதயம் ஏன் கொடுக்கப்படுகிறதுன்னு சொன்னா, வேதத்தாலையும் ஆவியானவர் மூலமாகவும் பரிசுத்தமாக்கப்படுதல் நடைபெறுவதற்காக. ஒரு விசுவாசியை கடவுள் எப்படி பரிசுத்தமாக்குறாருன்னா, இது வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். இது வசனமே சத்தியம். வேதத்தை படிக்காம ஆராயாம பரிசுத்தம் அடைய முடியாது. நோய்வாய்ப்பட்டவனுக்கு மருந்து கொடுத்தாதான் அவன் எந்திரிச்சு உயிரா நடப்பான். மருந்தே சாப்பிடாம நான் எந்திரிச்சு நடக்கணும்னு ஆசைப்பட்டா முடியாது. வியாதி எடுத்தீங்கன்னா மருந்து எடுக்கணும், மருந்து எடுத்தாதான் சுகமாக முடியும். பாவத்துல இருக்கிறனா பாவத்தை ஜெயிக்கணும், பாவத்தை மேற்கொள்ளணும், உலகத்தை மேற்கொள்ளணும்னா அதுக்கு பலனையும் சக்தியையும் கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். இதனால இந்த ஜீவனுள்ள வல்லமையுள்ள வார்த்தையா இருக்கு. இந்த பெந்தகோஸ்தேக்காரன் என்ன சொல்றான், ஒரு மனுஷனுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன சொல்றான், நான் ஆவியில இருக்கிறேன்னா என்ன சொல்றான், ஆவியில இருந்தேன்னு சொன்னா நீ அசாத்தியமான பாஷை பேசணும், அந்நிய பாஷை பேசணும்ன்றான். நீ ஆவியில இருந்த அப்படின்னு சொன்னா தீர்க்க தரிசனம் உரைக்கணும்னு சொல்றான். நீ ஆவியில இருந்தேன்னு சொன்னா அபிஷேகம் பெற்று ஒரு புதிய அனுபவத்தை பெறணும்ன்றான். நான் வேதம் என்ன சொல்லுது, ஒரு மனுஷனுக்குள்ள ஆவியானவர் இருப்பதற்கான அடையாளம் அவன் வேத வார்த்தையின்படி நேசிக்கிறவனு, வேத வார்த்தையின்படி வாழ்கிறவனு ஆவியால் நடத்தப்படும். உங்களுக்கு ஏன் ஆவி கொடுத்துருக்குன்னா பைபிளை ஒழுங்கா படிக்கதான் முடியாது. ஆவியானவருடைய ஒரே ஒரு வேலை பைபிளை படிக்க வச்சு பைபிள் படி வாழ வைக்கிறார். பைபிளை படி நம்ம அவர் பேரே பரிசுத்த ஆவியானவர். அப்ப எப்படி பரிசுத்தமாக்குவாரு? பரிசுத்த வார்த்தைகள் இல்லாம பரிசுத்தம் ஆக்க முடியாது. அதெல்லாம் ஆவியானவர் இருக்கிறான்னு சொன்னா அவர் வேதத்துக்கும் சத்தியத்துக்கும் பரிசுத்தமாக நடத்துறார். மூணாவது, புதிய இருதயமும் புதிய எண்ணமும் கொடுக்கப்பட்டவே பாவத்தினுடைய ஆளுகையில இல்லை. பாவத்துடைய ஆளுகையில்னா நம்ம என்ன சொல்ல வரோம்? பாவமே இல்லைன்னு சொல்ல வரல, பாவத்தினுடைய வல்லமை. யாரையும் மேலும் செயின் போட்டு கட்டி வைக்கல. குடியாரை குடிய நிப்பாட்டணும், காலையில் சொல்லி திரும்ப சாயந்தரம் குடிப்பான். நான் சரியாக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பான், சரியாக மாட்டான். நான் இப்போ திருந்துறேன் சொல்லிட்டே இருப்பான், திருந்த மாட்டான். அதுதான் பாவத்தினுடைய அடிமைத்தனம். சொல்லுவான், செய்ய மாட்டான், பேசுவான், இருக்க மாட்டான். ஆனா ஆவியினால மறுரூபு அடைஞ்சவன், புதிய இருதயத்தையும் பெற்றவன், அவன் வல்லமையில அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டவனா இருக்கிறனால தொடர்ச்சியா பாவத்துல வாழ மாட்டான்னு சொல்லுது. நீண்ட காலமா ஒரே பாவத்தை செஞ்சுட்டு இருக்க மாட்டான்னு சொல்லுது. அவன் வெறுமனே வாயில பேசிட்டு வாழ்க்கையில காட்டாதவனா இருக்க மாட்டான். அவன் வாழ்க்கை சுபாவம் மாறி பாவ ஆளுகையில இருந்து முறியடிக்கப்பட்ட பிசாசுடைய ராஜ்யத்திலிருந்து நம்மளை பிரிச்சு எடுத்துட்டார், பரலோகத்தை கூட்டிட்டு போறார். அப்ப அந்த பழைய எண்ணங்களும் பழைய வாழ்க்கை முறைகளும் எடுக்கக்கூடாது. அப்போ ஒருத்தன் ஆண்டவர் அறிந்து ஞானஸ்தானம் பெற்று சபையில் அங்கத்துவம் ஆகி அவன் பின்வாங்கி போயிட்டான். நிறைய கிறிஸ்தவன் அறிந்து இந்துவா போனவங்களாம் இருக்கிறான். நிறைய சீர்திருத்த சத்தியத்தை கேட்டு திரும்ப பெந்தகோஸ்தே சத்தியத்துக்கு போயிட்டு இருக்காங்களாம் இருக்கிறான். வருஷ கணக்கா இந்த கூத்தை கேட்டு இன்னைக்கு பெண்டிகா சபைக்கு போறாங்களாம் இருக்கிறான். அவங்களாம் என்ன சொல்றீங்க? அவங்களாம் உண்மையாகவே ஆவியானவரால மறுரூப்பு அடையல, பரிசுத்தமாக்கப்படையல. பரிசுத்தமாக்கப்பட்டனே அவன் சுபாவத்தையும் வாழ்க்கையை மாற்றி, நாய் நான் கக்குவது திரும்பக்கூடாது, கழுவப்பட்ட பன்றி சேற்றுல பொருளக்கூடாது போல பரிசுத்தமாக்கப்பட்ட மனுஷன் பாவத்துல வாழுகிறவனா, லயிச்சு போகிறவனா, ஊறுகிறவனா இருக்க முடியாது. அதான் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்னு யோவான் சொல்றாரு. அப்படின்னா வாழ மாட்டான்னு இருக்கும், நிலைத்திருக்க மாட்டான். நாலாவது, கடவுள் ஏன் பரிசுத்தமாக்குதலை கொடுக்குறாருன்னு சொன்னா, அவன் பரிசுத்தமாகுதல்ல பலம் அடையாம கடவுளிடத்துல பரிசுத்தமா வாழ முடியாது. இப்ப உங்களையும் என்னையும் கடவுள் ஏன் பரிசுத்தமாக்குறாருன்னா, பரிசுத்தம் உலகத்தை கூட்டிட்டு போகிறார், பரலோகத்துல உங்களை கூட்டிட்டு போறதுக்கு பயிற்சி கொடுக்குறாரு. நீ இந்த உலகத்துல பரிசுத்தமா வாழ்ந்தாதான் பரலோகத்துல பரிசுத்தமா நீ வாழ முடியும். உங்களை என்னையே இந்த உலகத்துல ட்ரெயின் பண்றாருன்னு சொன்னா, பாவத்தை ஜெயித்து பாவம் செய்யாம வாழ்வதற்கான முயற்சியை கொடுக்குறாரு.
சரி, 2வது பேராகிராஃப் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த பரிசுத்தமாகுதலில் மனிதனுடைய அனைத்து பாகங்களும் பாவங்களால பரவி இருக்கிறதுனால அது பூரணம் அடையாமல் இருக்கிறது. பாவத்தினுடைய மாசு எஞ்சியுள்ள பகுதிகளில் தொடர்ந்து இருக்கிறதுன்னு சொல்லுது. நான் பரிசுத்தம் அடைகிறேன்றதுக்காண்டி நான் பூரணமாயிருவேன் இல்லை. நான் இப்போ பெண்டகோஸ்தக்காரா தான் நான் சொல்றேன், என் பாவம் ஃபுல்லா போயிடுச்சுன்றான். என் பாவமே நான் பூரணமா இருக்கேன்றான், என் குறையே இல்லைன்றான். நம்ம அப்படி சொல்றதே இல்லை. நம்ம என்ன சொல்றோம்னா, பாவ வல்லமையும் தண்டனையும் அடிமையும் தான் போயிடுச்சே ஒழிய எஞ்சியுள்ள பாவ மாசு என்கிட்ட இருக்கதான் செய்யுது. அறியாம செய்யக்கூடிய பாவம், தவறுதலா செய்யக்கூடிய பாவம், விருப்பம் இல்லாம விழுந்து போகக்கூடிய பாவம், எப்பயாச்சும் தடுமாறுகிற பாவம். பேதுரு ஒரே முறை தான் 3 தடவை மறுதளிச்சான். அதுக்கப்புறம் அவன் ஊழியத்துல மறுதளிச்சான். நம்ம என்ன பார்க்கலாம். தோமா ஒரே முறை தான் சந்தேகப்பட்டான், ஒவ்வொரு நாளும் சந்தேகப்பட்டான். நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு விசுவாசி ஒவ்வொரு பாவத்துல விழுந்து அதை தொடர்ந்து வெற்றி கொண்டு பூரணத்தை நோக்கி போகிறவனா இருக்கிறனால, அதாவது ஒரு எதிரி படையில ஒரு வீரரா நீங்கள் நானும் சண்டை போட்டுட்டே இருக்கிறோம். நாடு ஜெயிக்கிற வரைக்கும் இராணுவ வீரன் யுத்தத்தை பிடிச்சிட்டே இருப்பான். எதிரி யாரும் உள்ள விடாதபடி தாக்கிட்டே இருப்பான். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம வேதத்தை படிச்சு 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 பாவத்தை கொண்டுட்டே இருக்கணும். இப்போ நான் கோபப்படுறவனா இருந்தால் அந்த கோபத்தை கொல்லணும். இப்போ பொருளாசைக்காரனா இருந்தால் பொருளாசையை கொல்லணும். மாம்சைச்சைக்காரனா இருந்தால் மாம்சைச்சையை கொல்லணும். இப்படி ஒவ்வொரு பாவத்தையும் ஜெயிச்சு 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 நான் முன்னேற்றத்தை நோக்கி போறவனா இருக்கணும். எனக்குள்ள ஆவியானவர் இருந்தார்னா இந்த எஞ்சியுள்ள பாவத்தினுடைய பாகங்களை ஒரு போராட்டத்தை ஏற்படுத்துவார். அதான் 2வது பேராகிராஃப் கடைசி சொல்றது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு எதிராகவும் போராடுது. நான் பரிசுத்தமா இருக்கிறேன்னா எனக்கு போராட்டம் இருக்கணும், சண்டை போட்டுட்டே இருக்கணும். ஆபத்துக்கும் பரிசுத்தத்துக்குமான போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஜெயிச்சுட்டே இருக்கும். குறைய கண்டுபிடிச்சு சீர்படுத்திட்டே சரி செஞ்சுட்டே இருக்கும். நியாயப்படுத்தக்கூடாது, தப்ப சரின்னு சொல்லக்கூடாது. என்கிட்ட எல்லாரும் பாவிங்க, நானும் பாவிதாங்க, எல்லாத்தையும் பலவீனம் நானும் பலவீனம்தாங்க, அது என் சுபாவங்க, அது என் கேரக்டருங்கன்னா சொல்லக்கூடாது. எப்போ தப்புன்னு சொல்லப்படுதோ அதை தடுத்து நிறுத்தி கடவுள்கிட்ட அதை மேற்கொள்வதற்கான பலனை கேட்கணும். அவர் அந்த பலனை கொடுக்குறார். அந்த பரிசுத்தமாக ஆவியான உள்ள இருந்துட்டு நம்ம பரிசுத்தமாகாம எப்படி விடுவார்? நமக்குள்ள ஆவியானவர் இருக்கான்றப்போ கண்டிக்காம எச்சரிக்காம திருத்தாம விட மாட்டார். பரிசுத்தமாகுதுன்றது ஒரு யுத்தம், அது ஒரு பூரணமான போராட்டம். 3வது பாயிண்ட் நமக்கு என்ன சொல்றதுன்னு சொன்னா, நமக்கு பாவத்துக்கும் மாம்சத்துக்கும் போராட்டம் இருந்தாலும் கிறிஸ்துவின் பரிசுத்தமாக்கும் ஆவியலுக்கும் தொடர்ச்சியான வல்லமையினால் ஒரு புது பிறவியாக வெற்றி அடைய முடிகிறது அப்படின்னு சொல்லுது. பரிசுத்தமாகுதல்ல கடவுள் உங்களுக்கு எனக்கு பாவத்தை ஜெயிக்கக்கூடிய பவரை கொடுத்துருக்கிறார். ஒரு விசுவாசியால ஜெயிக்க முடியாத பாவம் எதுவுமே இல்லை, வெற்றி கொள்ள முடியாத பாவ சுபாவம் எதுவும் இல்லை. எந்த பாவத்தையும் அவனால கட்டாயம் ஜெயிக்க முடியும். அதான் அவன் சொல்ல, நம்ம கூட யுத்தம் பண்றது ஆவியான யுத்தம் பண்றார். 2வது, அவன் தேவ பயத்தோடு பரிசுத்தத்தின் பூரணத்துவத்தை நோக்கி முன்னேறுகிறார்கள்னு சொல்லுது. பரிசுத்தமாகுதுன்னு சொன்னா நான் ஆயிட்டேன்னு சொல்றது இல்லை. அதுல தொடர்ச்சியான முன்னேற்றம். 3 வயசு குழந்தை 6 வயசுக்கு வருது, 6 வயசு குழந்தை 10 வயசுக்கு வருது, 10 வயசு குழந்தை 15. என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தையுடைய சுபாவம் மாறுது, பேச்சு மாறுது, அதனுடைய கேரக்டர் மாறுது. இது எல்லாமே அந்த மாதிரி மாறுறோம். புதிய மனிதனா வாழ்க்கையை 10 வருஷம் முன்னாடி இருந்த வாழ்க்கை எப்படி இருக்குது, 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருக்கிறோமா, எவ்வளவு தூரம் நம்ம சத்தியத்தை கீழ்ப்படிஞ்சு மாறுகிறோம் அப்படின்றது முக்கியம். கடைசியா அது கிறிஸ்துவ நோக்கி முயற்சி எடுத்து கீழ்ப்படிஞ்சு கிறிஸ்துவனுடைய எல்லா கட்டளைகளுக்கும் பூரணமாக ஒப்பு கொடுக்கிறதாக இருக்கணும். இது இருந்தாதான் பரிசுத்தமாகுதல் நமக்குள்ளாக நடைபெறுகிறதுன்னு. புதிய இருதயம் வேத வாழ்க்கையினால பரிசுத்தம், பாவ ஆளுகம் இல்லை, ஆவியானவரால பலமடைகிறோம். பூரணமாக அல்ல, எஞ்சியுள்ள பாவத்தோட யுத்தம் நடக்குது. ஆனாலும் தொடர்ந்து முயற்சி பண்ணி கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு இயேசு சிலுவையில் எப்படி வெற்றி ஜெயித்தாரோ அதே போல நம்மளும் பாவத்தை வெற்றி ஜெயிக்க வச்சு கடவுள் நம்மளும் பரலோகத்துக்கு அழைக்கிறார். உலகத்துல பரிசுத்த வாஞ்ச இல்லாம பரலோகத்துல போய் எப்படி வாழ போறோம்?
உலகத்துல பரிசுத்தம் அடையாம பரிசுத்தமாகுவதே ஒரு தேசத்துக்கு போக முடியாது. பரீட்சையை ஒழுங்கா எழுதுனால ரிசல்ட் நல்லா இருக்கும். பரீட்சையை எழுதணும். பரீட்சை எழுதணும், நல்லா விடிய விடிய படிக்கணும். படிக்காம உழைக்காம சிந்திக்காம பாஸ் ஆக முடியாது. அதே தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வேதத்தை படிக்காம சிந்திக்காம தியானிக்காம படிச்சு இதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கிட்டே இருக்கும், நம்ம சரிப்படுத்திட்டே இருக்கணும். அதனால தான் நம்ம சீர்திருத்த சபை, சீர்திருந்திய சபை இல்லை, சீர்திருத்தி கொண்டே இருக்கிற சபை. தப்பு செஞ்சு அதே தப்பை திரும்ப செய்யாமல் சரிப்படுத்தி பரிசுத்தம். ரைட், தொடர்ந்து அடுத்த வாரம் நம்ம அதை சிந்திக்கணும்.